ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி அருமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறி அதையும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம குக்கரில் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அதோட சத்தம் அடங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பல்லாரி, பச்சை மிளகா 2ஐயும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஒன்றா சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகரிக்கும். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி அரிசி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ இதில் பிரியாணி பொடியும் சிக்கன் பொடியும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாசனை இப்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் கறி மசாலா பொடி போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அளவு தண்ணி சேர்க்கணும். 1:2 ரேஷியோவில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா ஆவியாக வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை நம்ம இப்போ ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம அதோடு சேர்த்துக்கிடலாம். இனிமேல் 2 விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கமகமன்னு பிரியாணி டேஸ்ட்டில் அவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு. உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இதை சாப்பிடுறவங்க பிரியாணி சாப்பிடுதோமா தக்காளி சாதம் சாப்பிடுதோமானே தெரியாது. அந்த லெவலில் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அசந்துருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.